குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அழகான காலை பொழுது. காட்டில் விலங்குகளும் பறவைகளும் ஆனந்தமாக வாழ்கிறார்கள். நம்ம ஜாம்புவும் நண்பர்களும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிய சந்தோஷத்தில் காட்டினுள் நடந்து சென்றார்கள். அப்போது நரி ஜாம்புவிடம், இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போவோமா? இல்ல, இந்த பக்கம் போவோம். சரி, இந்த பக்கம் போவோம். ஐயோ, இவனோட போனா கிறுக்கனாதான் போவோம். ஜாம்பு, எனக்கு ஒரு உதவி வேணும். உதவி செய்வதற்காக பிறந்தவன் இந்த ஜாம்பு. என்ன உதவி வேண்டும் நரி பையா? என்ன சோகமாயிருக்கான்? எங்க அம்மாவை பார்க்கணும். என்ன காணாம காடு முழுதும் தேடுவாங்க. நீ சோகமாகிறது இல்லாம என்னையும் சோகமாக்குற. சரி, வாங்க போகலாம். ஜாம்புவும் நண்பர்களும் சோகமா நடந்து போனாங்க. அப்போ மின்னியும் மந்தாவும், ஜாம்பு, நாங்களும் மழைக்கு பிறகு எங்க அம்மா அப்பாவை பார்க்கல. சரி, நீங்க போய் உங்க அம்மா அப்பாவை பாருங்க. நான் இந்த நரி பையனை அவங்க அம்மா கிட்ட சேர்த்து விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சின்னு, மின்னி, மந்தா மூவரும் ஒரு பக்கம் செல்ல, ஜாம்புவும் நரியும் ஒரு பக்கம் சென்றார்கள். ரொம்ப நேரம் தொடர்ந்து நடந்ததால் ஜாம்புவும் நரியும் களைப்பாக இருந்தார்கள். இந்த சூரியன் வேற நம்ம எனர்ஜி எல்லாம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிரான். இதுக்கு மேல தண்ணி குடிச்சாதான் நடக்க முடியும். சிறிது நேரத்தில் ஒரு குளத்தினை வந்தடைந்தார்கள். அங்கே சில பறவைகளும் விலங்குகளும் தண்ணீர் குடித்துவிட்டு சென்று கொண்டிருந்தன. கொக்குகள் மீனை பிடித்து சாப்பிட காத்து கொண்டிருந்தன. ஜாம்பு நீரை குடித்துவிட்டு தன் துதிக்கையால் நீரினை பீரிட்டு வீசி விளையாடினான். ஜாலி ஜாலி. நீண்ட நேரம் பயணம் செய்ததால் களைப்பான ஜாம்புவும் நரியும் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். ஹே நரிபயா, அங்க பாரு, பாம்பு சார் வாரார். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஓ, இப்பவே? ரொம்ப நேரமா இந்த கல்லு சூரிய வாட்டம் இல்லாம இருக்கு. நம்ம பாம்பு சார பாலிஸ் போட சொல்லுவோம். டேய் குண்டு பயலே, நான் அங்க இருந்து வாரேன்னு பாத்துட்டு கல்லே ஏண்டா பாதையில தூக்கி வச்ச? அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி, இந்த கல்ல கொஞ்சம் பாலிஷ் போட்டு தாங்க அண்ணாச்சி. ஏண்டா என்ன பார்த்தா கல் பாலிஷ் பண்றவன் மாதிரியா இருக்கு? அண்ணாச்சி இங்க பாருங்க, எறும்பு உங்களை முந்திட்டு போகுது. தள்ளி போட ஜேசிபி மண்டையா. அண்ணாச்சி என்னாச்சி? கல் பாலிஷ் அண்ணாச்சி. என் மண்டை என்ன ஜேசிபி மண்டை மாதிரியா இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. ஆனா ரோடு போடுற ரோலர் மாதிரி தெரியுது எனக்கு. அடே நரிபையா, நீ என்னைய கலாய்க்கிறியா? ஜாம்புவின் குறும்பு பாத்தீங்களா? சிறிது நேரத்தில் ஜாம்புவும் நரியும் நரிகளின் இருப்பிடத்தை நோக்கி நடந்தார்கள். என்னை மாதிரி நங்கு நங்குன்னு நடந்து வாடா நரிபையா. காட்டுக்குள்ள சூப்பர் ஹீரோ ஜாம்பு, இந்த காட்டோட செல்லப்பிள்ளை ஜாம்பு என்ன நடக்க வச்சு பாக்குறான் இந்த நரிபயன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் நரிபையா? இன்னும் 2 கிலோமீட்டர் ஜாம்பு. இவன் அதிகமா தமிழ் படம் பார்ப்பான் போல. இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டு நடந்து சென்றார்கள். அப்போது காட்டில் விலங்குகள் தலை தெறிக்க பயந்து ஓடின. என்ன சத்தம் அது? காடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. அப்போது ஜாம்புவின் மாலை மின்னத் தொடங்கியது. மாயா மாலை மின்னுவதை பார்த்து சின்ன சின்ன விலங்குகள் ஓடி வந்து உதவி கேட்டன. அங்கே ஏதோ ஒரு பெரிய உருவம் கொண்ட பூதம் வந்திருப்பதாக விலங்குகள் கூறின. ஏதோ பெரிய ஆபத்து. மாலை மின்ன தொடங்கிவிட்டது. யாம் இருக்க பயமேன்? எனக்கு பயமா தான் இருக்கு. என் மாயா மாலை இருக்கிறா, கவலை வேண்டாம். அந்த இருண்ட காட்டில் மரங்கள் கிசுகிசுத்தன, இலைகள் அசைந்தன. ஆனால் அந்த சத்தம் இலைகளின் சத்தம் அல்ல. அது மெல்ல மெல்ல நெருங்கி வரும் ஒரு பயங்கரமான நிழலின் சத்தம்.
மெல்ல மெல்ல அந்த நிழல் வெளிச்சத்திற்கு வந்தது. அது வெறுமனே ஒரு உருவம் அல்ல, அது ஒரு மலை போன்ற பிரம்மாண்டமான சக்தி. அதன் உடல் முழுவதும் கரிய புகை போல படர்ந்திருந்தது. அதன் கூரிய நகங்கள் இரும்பு போல மின்னின. எல்லாவற்றையும் விட பயங்கரமானது அதன் கண்கள். அவை இரு நெருப்புத் துண்டுகள் போல சிவப்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த நிழல், அது பல யுகங்களாக இந்த காட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பழங்காலத்து தீய சக்தி. அதன் உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் இருப்பு பயத்தையும் அழிவையும் மட்டுமே கொண்டு வரும் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும். அம்மா, இது இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. என்ன வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பூதத்தை நான் பார்த்தது இல்ல. ஆனா இது நல்லா இல்ல, ரொம்பவே நல்லாவே இல்ல. பூதத்தையே இப்போதான் நான் பார்க்கிறேன். அந்த பெரிய பூதம் ஒரு மரத்தினை உடைத்து தூக்கி எறிந்தது. அந்த மரம் ஜாம்புவும் நரியும் நிற்கும் இடத்தில் வந்து விழுந்தது. ஜாம்புவும் நரியும் பயத்தில் ஆடிப்போயின. இவ்வளோ பெரிய மரத்தையே பல்குட்டுட குச்சி மாதிரி தூக்கி வீசுது. ஆனால் ஜாம்புவின் கண்களில் பயம் மட்டுமே நிறைந்திருந்தது. அந்த நிழலின் பிரம்மாண்டமான உருவம் அவனது தைரியத்தை முற்றிலுமாக உறிஞ்சிவிட்டிருந்தது. ஜாம்புவின் கழுத்தில் இருந்த மாயா மாலை மெல்லொளிர ஆரம்பித்தது. ஆனால் அது ஒரு மெல்லிய மங்கிய ஒளிதான். ஜாம்பு, என்ன உனக்கு தந்தம் வந்துருச்சு? எனக்கு பயம் அதிகமான இப்படி நடக்குது. ஏன் ஏன் முழுசா ஒளிர மாட்டேங்கிற? எனக்கு இப்போதானே உன் உதவி தேவை. ப்ளீஸ். ஐயோ, நேரம் பார்த்து கோர்த்து விட்டானே இந்த மாயா மாலை. ஜாம்பு, ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும். இல்லன்னா நம்ம கதை இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்த சீசன் இருக்காது. எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியாதுன்னு தோணுது. தப்பிக்க வழியே இல்லையா? அப்போது ஜாம்புவின் மனதில் அவனது தாயின் முகம் தோன்றியது. உனக்குள்ள இருக்கும் அன்பினம் ஜாம்பு, அதுதான் உன்னோட உண்மையான பலம். அந்த குரல் ஜாம்புவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவனது கண்களில் இருந்த பயம் மறைந்து ஒரு உறுதியான ஒளி பிறந்தது. அவன் அந்த நிழலை நிமிர்ந்து பார்த்தான். பயந்து நின்னா ஒன்னும் நடக்காது. நான் என் நண்பனையும் இந்த காட்டையும் காப்பாத்தணும். அதுக்காக என் பயத்தை நான் விடமாட்டேன். நரி குழப்பத்துடன் பார்க்க ஜாம்பு தன் துதிக்கையை மெதுவாக நீட்டி நடந்தான். ஜாம்பு, என்ன பண்ற? அது உன்னை ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி உடைச்சிடும். இது பயத்துக்கான நேரம் இல்ல, இது அன்புக்கான நேரம். திடீரென்று மாயாமாலை பேசத் தொடங்கியது. ஜாம்பு, நீ அந்த பூதத்தை தொட்டு மட்டும் விடு, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ வந்து விட்டால் என் மாயா மாலை. இனி பாருடா இந்த ஜாம்புவின் ஆட்டத்தை. ஜாம்புவின் அன்பு அந்த தீய சக்தியை வெல்லுமா? அல்லது அந்த நிழலுக்கு வேறு விதமான சக்தி இருக்கிறதா? அது ஒரு மாயாஜால திருப்பத்தை ஏற்படுத்துமா? தெரிந்து கொள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பாகத்துல சந்திப்போம். பாய்.